புறம்பான அலங்காரத்தை அல்ல, உள்ளான அலங்காரம். அப்போ ஆண்டவருடைய அந்த வார்த்தையில் அவருடைய பிரசன்னத்தில் வரும்போது நம்ம ஆயத்தமாகி ஜெபத்தோடும் வசனத்தோடும் நம்ம வரும்போது அவர் நமக்கு கொடுக்குற பரிசு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுமா? ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க சேர்க்க விளக்கை ஏற்ற விரும்புகிறார். நான் பிரகாசமாக இருக்கணும், என் வீடு பிரகாசமாக இருக்கணும், என் ஊழியம் பிரகாசமாக இருக்கணும், என் வேலை பிரகாசமாக இருக்கணும். அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஃபயர். ஆண்டவரை நான் பிரகாசமாக இருக்கணும் தான். நீங்கள் ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கு. நான் வெளிச்சமாக இருக்கேன்னா எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தால் தானே நான் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அப்போ நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரேன்னா அவரே வெளிச்சமாக இருக்கிறாரு. அவருடைய வசனம் வெளிச்சம், அவர் பிரசன்ன வெளிச்சம், அவருடைய அபிஷேக வெளிச்சம், அவருடைய எல்லா கிருபை வரங்கள் எல்லாம் நம்மை பிரகாசிப்பிப்பதற்கு அவர் சொல்றாரு, எழுந்து பிரகாசி.